கண்ணு இருக்கட்டும். இங்க ஒரு பய வாலாட்ட கூடாது. எவனாவது வாலாட்டினான்னு வச்சுக்க அட்டி மூஞ்சி மாதிரிலாம் கீழ்ச்சிங்க. குப்பம் வரலையாடா? வந்திருக்கான். கூடவே நம்ம பிளாக் கேட்ஸும் வந்திருக்காங்க. பிளாக் கேட்ஸ் இல்ல, பெல்லாரி ரேட்ஸ். அங்க கவுனி டைட்டானிக் பட ஹீரோ ஹீரோயின் மாதிரி போஸ் கொடுத்துட்டு பீடி பிடிச்சிட்டு நிக்கிறானுங்க. வந்துட்டு இருந்து இப்படியே நிக்கிறானுங்க. நிக்கட்டும், பிரியாணி வேலையை காட்டிட போகுது. எதுவும் யோசிக்காதீங்க. நீங்க தயக்கம் காட்ட வேண்டிய அவசியமே இல்ல. ஐயா விருப்பத்தை நீங்க நிறைவேற்ற போறீங்க. அனாவசியமா நீங்களே உங்களை குழப்பிக்காதீங்க. தொண்டர்களா ஒதுங்குங்க. வாங்கம்மா. அது சரி, நீங்க அம்மா வருவாங்கன்னு சொன்னது இவங்கள தானா? இந்த அம்மா பேர்ல தானே ஆஸ்பத்திரி கட்டுறோம். அதனால அவங்கள வச்சு ஆரம்பிச்சிடுவோம். மத்த எவனும் பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்னு தான் அந்த அம்மா வருவாங்கன்னு சொல்லி ஒரு பில்டப்ப கொடுத்தேன். இப்படி எல்லாம் கூட்டினால்தான் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எப்படி இது நம்ம ஐடியா? வர வேண்டியெல்லாம் வந்தாச்சு இல்ல? அப்புறம் ஏன் என்ன நின்னுக்கிறீங்க? ராஜகண்ணே, அவனை இட்டு வா. வந்துட்டோம். எங்கண்டையே என்னால நம்ப முடியலையே. இது கனவாயில் நிஜமா? இந்த முதலாளி கூட இங்க அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்திருக்காரு. வருவார்ல, வந்து ஆகணும் இல்ல. கொஞ்சம் லேட் ஆனாலும் வந்துட்டார்ல. அப்பனோட ஆசைக்கு அம்மா அடிக்கல் நாட்ட சொல்ல பையன் இருக்கணும் இல்ல. அதுதானே உலக நியாயங்கிறது. இந்த விழாவுக்கு அவர் பொண்ணு வந்திருந்தா இன்னும் அருமையா இருந்திருக்கும். யாரு வந்தாலும் வரலனாலும் நீங்க எங்களுக்கு போதும். நீங்க இருந்தாதான் பவர். சாதா பவர் இல்ல, மெகா பவர். எது எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் காத்து நிக்கிறாங்க. டப்பு டப்புன்னு பாம போட்டு பாட்டு அவுத்து விடுங்க. அடிதடி சிங்கம் தானடா ஐயா சாமி. இவன் ஏற்றி வைத்த காற்றில் ஆடும் வெற்றி கோடி. பாண்டி வேடம் வெற்றி சத்தம் பக்கவாக்கம் தப்பும் தவிரும் வெட்டு வைக்கும் கொட்டி பாடுவோம். பாண்டி வேடம் வெற்றி சத்தம் பக்கவாக்கம் தப்பும் தவிரும் வெட்டு வைக்கும் கொட்டி பாடுவோம்.
ஆதிக்க வேரை அறுக்கிற கைதான் உலகிற்கு உயிர் கொடுக்கும் அடடடா உதவிக்கு வீரல் கொடுக்கும் அடர்த்தியில் வென்றதான் உண்டாகுமோ உச்சிவானம் தான் வென்றாகுமோ நாளை ஜெயித்து வாழ நினைவாரை வீசன் மீது சரணம் அவரை போல முடுக்கை அடித்து தினம் மாறு காரணம் ஆண்டு நேரம் வெட்டு சத்தம் பக்கவாக்கம் தப்பும் தவிரும் எட்டடிக்கும் கொட்டி பாடுவோம் ஆண்டு நேரம் வெட்டு சத்தம் பக்கவாக்கம் தப்பும் தவிரும் எட்டடிக்கும் கொட்டி பாடுவோம் ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சைலன்ஸ் லெக்சரர் ரமேஷ் அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது தவறான முறையில நடந்திருந்தா அதுக்குண்டான தண்டனையை கொடுக்கறதுக்கு பிரின்சிபால்ங்கிற முறையில நானும் மத்த ப்ரொஃபசர்ஸும் தயாரா இருக்கோம் இதுக்காகவே நம்ம புது சேர்மன் காலேஜுக்கு வந்துகிட்டு இருக்காரு அண்ணே எல்லாம் காலேஜ் பசங்க கொஞ்சம் அடக்கி வாசங்க. என்னடா சொல்ற? வேற ஒண்ணும் இல்ல, ஓவரா சீன் போட்டா பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிச்சா போதும். அத நான் பாத்துக்கிறேன் விட. எனக்கு ஒண்ணுதான்டா புரியல. என்னத்தையோ ஏதி எல்லாரும் கையில புடிச்சுக்கிறாங்களே, என்னது அது? அது ரமேஷ்க்கு எதிராக எழுதி வச்சிருக்காங்க. இல்ல நமக்கு எதிராக எதுவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க வாங்க. பாரு. அது சரி, அவன் ஏதோ பொண்ணை புடிச்சு இழுத்தான்னு சொல்றாங்களே, எங்க புடிச்சு இழுத்திருப்பான்? அங்கதான் எனக்கு புடி கிடைக்கல. புடிச்சவனுக்கு புடி நல்லாவே கிடைச்சதா? கிடைச்சதா? பின்ன அதுக்குதான் படிக்க கூடாதுங்க. படிச்சுட்டானே. குட் மார்னிங் சார். நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. சட்டா என்ன சார் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள போலாம் சார். போலாம். என்ன சார், என்ன ஆச்சு? கனகா எங்க இருக்கா? யார் அவகிட்ட? தேவையில்லாம நீ பதட்டப்பட வேண்டாம். கனகாவுக்கு ஒண்ணும் ஆகல. உள்ள ஆபீஸ் ரூம்ல தான் இருக்கா, நீ போய் பாரு. என்னடா இது? இந்த பொண்ணே பாக்கிறதுக்கு சும்மா காலேஜ் பொண்ணு கணக்காகுது, இதுக்கு போய் அவ்வளவு பெரிய பொண்ணுக்குதா? பொண்ணு இல்ல, தங்கச்சி. இந்த பொண்ணுங்க விஷயத்துல ராஜரத்ன பிள்ளை சாருக்கு சில சென்டிமெண்ட்ஸ் இருந்தது. என்னது? எங்க முதலாளியுடைய வளர்ப்பு மகன் மாணிக்கம் இவருடைய அண்ணனை கல்லால அடிச்சு கொன்னுட்டு ஊரை விட்டு ஓடிட்டான்னு ஒரு பேச்சு இருக்கு. என்ன நடந்துச்சு நீ அழுவுற? சரி, அந்த ரமேஷை புடிச்சுவாங்க. புடிச்சிட்டு வரதுக்கு நான் எங்கேயும் ஓடி போயிடல. எங்க வா, இங்க வான்றல்ல. கண்ணு சரியா தெரியலனா கூலிங் கிளாஸ கழட்டிட்டு பாரு. என்ன பார்த்தா கபோதி மதிய தெரியுது. கூலிங் கிளாஸ் ஒரு ஸ்டைலு கண்ணு. இந்த மாதிரி நாட்டுல பல பேர் சுத்துறது உனக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு வியாதி. முதல்ல நடந்தது என்னன்னு இவங்கிட்ட கேளுங்க. கேக்குறேன். என்ன சார் இது? இதான் நீ பாட நேரத்துல லட்சணமா? What the bloody hell you mean? I know what to do. You mind your own business. Hey, அசிங்கமா பேசுறான்டா. Mr. Ramesh, you know what you did. But for now, just answer the questions when asked. As you may know that he is the chairman of this institution. And he has the right and power to ask. So that makes the business. And you bloody well don't forget that. அட்ரஸ் அக்க. இப்ப என்னன்ற? அதுக்குதான் சொல்றேன். இங்கிலீஷ்ல டஸ்ட் பூசினா இங்க வேலைக்கு ஆகாது. நமக்கு இப்ப நடந்து முடிஞ்ச பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அதுதான் உனக்கு நல்லது, இந்த காலேஜுக்கு நல்லது. வாழ்க்கையில எல்லாரும் தப்பு செய்து சகஜம்தான். அதனால நீ நல்ல பெரிய மனுஷனா நடந்துக்கின்னு அந்த பொண்ணாண்ட சின்னதா ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிற. அந்த பொண்ணும் பாவம் இல்ல. கேள். ஏன் வேலை பாடம் எடுக்கிறது? அப்படி எடுக்கும்போது சில நேரங்கள்ல கைய காலம் மேல படதான் செய்யும். அத தப்பா எடுத்துக்கிட்டு நீலி கண்ணீர் விடுறானா அவ மனசுல வேற என்ன இருக்கு?
இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பள்ளிக்கூடமே போகாதவன்லாம் இங்க வந்து மன்னிப்பு கேளு கிண்ணிப்பு கேளுன்னு எகர்னா இந்த ரமேஷ் இல்ல ரமேஷ் விட்டு நாய் கூட கேட்காது. மேட்ருக்கே வரல. தட்டி கேட்கறதுக்கு யாரு இல்லாத தைரியத்துல பொண்ணு மேல கை வைக்கிற கசுமா. நீ என்னடா சொன்ன? மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு நாய் கூட வராது. நீ கூட்டு வாடா ஒரு நாய இங்க. அந்த நாய்க்கு முன்னாடியே நான் உன்னை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் இல்லையா பாரு. வாத்தியாரா சொல்லுங்க சார். இவனாண்டா என்னென்ன எழுதி வாங்கணுமோ எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு இவன் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து இவன் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடு. இது என்னோட ஆர்டர். சரிங்க சார். மன்னிப்பு கேட்க ஒரு நாய் கூட வராது. என்னடா சொன்ன நீ? ராஜிகண்ண இப்ப வெறுப்பு காட்டலான்றா? காட்டிக்குங்க. ஒண்ணும் தெரியாத மாதிரியே அழுதுட்டு நிக்காத. அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட கஷ்டம் வந்து அட்மிஷன் வாங்கினப்போ உன் தங்கச்சியோட கேரக்டர் நாங்க தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம். எங்க வீட்டு சோத்தையை தின்னு வளர்ந்துட்டு இதான் நீங்க காட்டுற விசுவாசமா? உன் கோவத்தை இவகிட்ட காட்டுறதை விட்டுட்டு தப்பு செஞ்ச உன் புருஷன் கிட்ட காட்டு, திருந்தட்டும். இவளும் இவ தங்கச்சியும் இந்த வீட்லயே வளர்ந்தவங்க. இவங்களை எனக்கு நல்லா தெரியும். மல்லி நீ போ. அவளே முதல்ல கண்ணீர் விடுறா. அது போதாதுன்னு நீ வேற சப்போர்ட் பண்ற. எல்லாம் நீ கொடுக்குற இடம். இல்லனா அப்பா இருந்து 1 வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கிருந்து வந்தவனோட சந்தோஷத்துக்காக நீ அடிக்கல் நாட்டு விழாவுக்கு போயிருப்பியா? நான் போனது யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்ல, இறந்து போன என் கணவரோட ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக தான். உன்னோட பைத்தியக்காரத்தனமான பேச்செல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. கேட்டுதான் ஆகணும். இல்லனா சீக்கிரத்திலேயே உன் பொண்ணு செத்துட்டாங்க செய்திதான் உனக்கு வரும். அந்த ஊர் நாட்டா வந்து பேங்க் காருன்னு எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து என்ன கையேந்தி நிக்க வச்சுட்டான். இது போதாதுன்னு அவரையும் காலேஜ் விட்டு அடிச்சு துரத்திட்டான். பாரு எல்லாத்தையும் பாரு. அப்பா இருந்தப்போ கடன்ல வாங்கின நகைங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆனதுனால பணத்தை எங்களால கட்ட முடியல. வாங்கின நகைகளை திருப்பி கொடுன்னு நகை கடைக்காரன் நச்சரிக்கிறான். இந்த மாதிரி அசிங்கப்பட்டு வாழ வேண்டிய நிலைமை உன் பொண்ணுக்கு வந்ததுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மத்தவங்க கண்ணீரை துடைக்கதான் எங்க ஆள் இருக்காங்க. ஏன் கண்ணீரை துடைக்க யாருமே இல்ல. என்ன சொல்ல வர நீ? நான் இப்ப என்ன செய்யணுங்கிற?